அன்னை தேவியின் உடற்பாகங்கள் விழும்பொழுது அவளுடைய பெண் உறுப்பு விழுந்த இடம், யோனி பாகம் விழுந்த இடம் கவுஹாத்தில இருக்கக்கூடிய அன்னை காமாக்கியா தேவிக்கான கோவில். அதனாலதான் அந்த கோவில் மிகவும் விசேஷமானது. நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தாந்திரிக முறைப்படி வழிபாடு செய்யறாங்களே அந்த கோவில்ல, எல்லாரும் போலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். தாந்திரிக முறைப்படி வழிபட்டாலும் அது நம்மளுடைய அம்மா. நமக்கு பாருங்க, இந்த பிறவியில நமக்கு அம்மானா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே இல்லையா? மாதா பிதா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாய் நாடு எல்லாமே நம்ம தாய் வழி. அப்போ இந்த ஒரு பிறவியில நமக்கு அம்மாவா இருக்கக்கூடியவங்க மேலேயே நம்ம அளவு கடந்த அன்பை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, எல்லா பிறவியிலும் நமக்கு அம்மாவாக தாயாக இருந்தது ஆதிபராசக்தி. அதனால நம்ம எல்லோருக்குமே தாய் வீடு அது. நாம போய் வணங்க வேண்டிய இடம். அங்க போய் வணங்க முறை அப்படின்னா, அது அன்னை தேவியின் யோனி பாகம் விழுந்த இடம் அப்படின்றதுனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிரும். கணவன் மனைவி ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போன பிறகு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும், குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்க.